கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் வாழுகிற என்ற உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவராக வாழும் பொழுது உலகத்தால் நாங்கள் அநேக நேரத்தில் புறக்கணிக்கப்படுகிறோம். பலர் தங்களை பொறுத்துக் கொள்ளவும் மற்றவர்களுக்கு பிடித்தவர்களாகவும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் வாழுகிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் உலகின் முறைமையினாலே வாழாத அதாவது உலகத்தின் முறையின்படி வாழாத ஒரு தலைமுறையை எழுப்ப விரும்புகிறார். மனிதர்களின் ஒப்புதல்களை அல்ல, தேவனின் ஒப்புதலை மட்டுமே நாடும் ஒரு தலைமுறையை தேவன் எழுப்ப விரும்புகிறார். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் இந்த உலகத்தார் அல்ல, இயேசுவும் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். மற்றவர்கள் ராஜாவின் உணவு பழக்க வழக்கங்களை உணவை ஒன்று மகிழ்ந்த பொழுதும் தானியேல் தேவனை கனப்படுத்தி வேறு வழிகளை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வழிகளை தன்னை காத்து கொண்டான், தன்னை வேறுபடுத்திக் கொண்டான். அப்படி வேறுபடுத்திக் கொண்ட ஒரு மனுஷனுக்கு சாட்சியாக தேவனே அந்த இடத்திலே சிங்கத்தின் கெவியிலும் அக்கினி சூளையிலும் வந்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவருக்கும் கிடைக்காத அந்த பரலோக ஞானம் தானியேல் இடத்துல வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று நாம் எங்களை வேறுபடுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாகவே சிங்க கபியா இருக்கட்டும், அக்கினி சூளையா இருக்கட்டும், நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் தாமே கூட இருந்து நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இதனால் உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கென்று நீங்கள் வேறு விரித்து வாழுகிறவர்களாக உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். God bless you. அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினி நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினி நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கையை தட்டி. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மீண்டும் சொல்லுங்க பாருங்க. சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாமே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தமாய். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை. கையை தட்டி. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஓ, அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ. கையை தட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை காத்திடுவார். இன்னும் சத்தமாய். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அதுக்கே செஞ்சு பாடுங்க பார்க்கலாம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால்
ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய். மீண்டும் சொல்லுங்க, அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை சத்தமாய். அற்புதம் எனக்காக செய்பவர்